ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டுள்ள போய்ட்டு அந்த ஆப்ஷன் டேபிளை எப்படி பார்க்கறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற ரிவ்யூ வீடியோவும் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோ, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான அட்வான்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட். செல்லர்ஸ்க்கு எங்கே லாஸ் வரும் அந்த இடத்துல நம்ம உள்ளே போய் பை பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயமே. ரொம்ப ஷார்ட். செல்லர்ஸ்க்கு எங்கே லாஸ் வருமோ அங்கே போய் நம்ம பையர்ஸ் போய் பை பண்ணுறோம். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுக் கொடுக்குறோம். இதை தான் நம்ம தெளிவாக என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த எப்படி கண்டுபிடிச்சி பண்ணுறதுன்றத, அட்வான்ஸ் லெவல் சொல்லக்கூடிய அந்த லெவலை எப்படி வச்சு பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,010 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆச்சு. எப்போதுமே நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அது எதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்ட்டா 21,990, அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இன்சைட் மார்க்கெட் இன்சைட். எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, ஆனால் ஓப்பனுக்கு கீழே அப்படின்னாலே மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? இன்னொன்று இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோவுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டு இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? நம்ம ரெண்டுத்தையும் தான் போய் செய்வோம். ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக நெகட்டிவ் தான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம காலையும் செக் பண்ணணும், புட்டையும் செக் பண்ணணும். யார் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம எடுப்போம். ஸ்ட்ராங் மீன்ஸ் நம்ம அட்வான்ஸ் லெவலில் யார் கீழே உடைக்கிறா, யார் மேலே உடைக்கிறா. கீழே உடைக்கிறோன்னா செல் பண்ணணும், மேலே உடைக்கிறோன்னா பை பண்ணணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஓகே. இப்போது 990 இருக்கும்போது மேலே இருக்க 22,000 புட்டு, 22,050 புட்டு, கீழே இருக்க 21,950 காலு, எல்லாமே இந்த மணி. ஓகேங்களா? இது ரெண்டு பேரையும் தான் நம்ம போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு மார்க்கெட் ஓப்பனுக்குன்றதுனால புட்டை போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? யாரை வேணால் போய் பார்க்கலாம், காலையும் பார்க்கலாம், புட்டையும் பார்க்கலாம். நம்ம 22,000 காலை போய் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,000 அப்படின்னா 22,000 கால் அவன் ஃபஸ்ட்டு 22,000 புட்டுக்கு வழிவிட்டால் தான் மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது ஓப்பனுக்கு கீழே இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவனோட ஓப்பன், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷத்தில் இவன் கீழே தான் உடச்சிருக்கான். ஆக்சுவலாக இவனோட 22,000 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 63, அட்வான்ஸ் லெவல் 70. ஒரு 50 மினிட்ஸில் பார்க்கும்போது இங்கே தான் இருந்தது மார்க்கெட், அதாவது 60 இடத்துல இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எல்லாத்தையும் கீழே உடச்சிருக்கான். புட்டு கால் கீழே உடைச்சிருக்கான். மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் இன்சைட் மார்க்கெட் இப்போது ரெண்டு பேரையும் நம்ம செக் பண்ணுறோம். கால் அவனோட அட்வான்ஸ் லெவல் 70ன்றதை கீழே உடைக்கிறான், அவனோட ஓப்பனுன்ற இடத்த கீழே உடைக்கிறான், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைக்கிறான். அப்படின்னும்போது இவனை நீங்கள் எடுப்பீங்களா? இந்த கேள்விக்கு பதில் நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இவனை எடுக்கக்கூடாது. கீழே உடைக்கிறான் அப்படின்னா செல் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுவாங்க. கால், அதாவது பையும் பண்ணுவாங்க, செல்லும் பண்ணுவாங்க. செல் பண்ணுறதுக்கு அதிகமான அமௌண்ட் வேணும். ஒரு செல் பண்ணோம் அப்படின்னா 1,00,000 மேலே தேவைப்படும். ஆனால் பை பண்ணதுக்கு அப்படி கிடையாது, 1000 இருந்தாலே பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது கீழே செல் அடிக்கிறவங்க செல் பண்ணிக்கலாம். கீழே உடைக்கும் போது அது நம்ம அட்வான்ஸ் லெவலையும்
கீழே உடைக்கும் போது செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செல்லர்ஸ் செல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஆனால் பையர்ஸ் வந்து இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இவன் கீழே உடைக்கிறான்னா அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்போ இவனை நம்ம எடுக்க மாட்டோம், காலை எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, ஓகே, கால் என்ன பண்ணியிருக்கான் அந்த டைமில் அப்படின்னு பார்க்கலாம். 22,000 காலோட சார்ட் இது தான். இவன் எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி அவனோட ஓப்பனை கீழே உடைக்கும் போது இவன் 54ன்ற அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து ஓப்பனை மேலே உடைக்கிறான். அப்போது இவனை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா? ஓகேங்களா, மெயின் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கான். இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கான், அவன் கீழே உடைக்கிறான். அப்போது எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறவங்க தானே எடுப்பீங்க, கீழே உடைக்கிறவனே எடுப்பீங்களா? கீழே உடைச்சா செல் ஆக போகிறான்னு அர்த்தம், மேலே உடைக்கிறான்னா பை ஆக போகிறான்னு அர்த்தம். நம்ம பையர்ஸ்ன்றதுனால பை தானே பண்ணுவோம். ஓகேங்களா, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். 22,000ன்ற புட்டு அழகாக இவன் மேலே போயிட்டு இவன் ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் இவன் மேக்ஸிமம் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். அதுக்கப்புறம் இவன் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸும் உடைச்சிட்டான் அப்படின்னா அதில் புல் பேக் வரும்போது திருப்பி ரீஎன்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, அது மாதிரி தான் ஆச்சு இன்றைக்கி. ஓகேங்களா, மேக்ஸிமம் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போனால் ஓப்பனை தாண்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக் திருப்பி அட்வான்ஸ் லெவலில் எடுத்து அந்த 2 லெவலையும் உடைச்சிட்டான். 2 லெவலையும் உடச்சி அழகாக புல் பேக் வந்து திருப்பி மேலே சரியான ரேலி போயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே நம்ம புல் பேக்கில் வரும்போது எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனை அவன் ஓப்பன் வந்து புட்டோட ஓப்பன் வந்து 70. ஆக்சுவலாக 70ன்ற இடம் வரும்போது எடுத்துருக்கலாம், இல்லை அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டும் போது எடுத்துக்கலாம். தாண்டிட்டான் புல் பேக் வந்து அவனோட ஓப்பனில் உட்காரும்போது அட்வான்ஸில் உள்ள ஸ்டாப் லாஸாக வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, அட்வான்ஸில் கீழே ஒரு 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா, 75ன்ற இடத்துல வந்து திரும்பிச்சு மார்க்கெட். சப்போஸ் இங்கே எடுக்க முடியல, மார்க்கெட் திருப்பியும் ஓப்பன் கிட்டேயே வரானே உடச்சிருவானோன்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னா இங்கே எடுத்துருக்கலாம். இங்கே க்ளீனாக வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டான். ஓகேங்களா, தெளிவாக தாண்டிட்டான் 130ன்ற இடத்துல. ஆனால் அவ்வளோ பெரிய பாயிண்ட்டை விட்டுட்ருப்போம், நம்ம இங்கேயே எடுக்கணும். ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போதே எடுத்துடணும். புல் பேக்கில் வந்து நின்ட்டான் பாருங்கள், அவன் க்ளீனாக நின்ட்டான். 63 70 54 அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, க்ளீனாக வந்து நின்றுட்டான். 2 கேண்டல் 3 கேண்டல் நின்று சஸ்டெயின் ஆகி போகுது மார்க்கெட். அப்போது இங்கே எடுக்கலாம், ஹோல்டும் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் கால் எல்லாத்தையும் கீழே உடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கான் அந்த டைமில். ஓகேங்களா, அதனால் இவனை நம்ம தெளிவாக பயப்படாமல் எடுக்கலாம். ஓகேங்களா, ஒரே என்ட்ரி தான், சிங்கிள் என்ட்ரி. ஓகேங்களா, ஒரு பிரேக் சப்போஸ் நம்ம இவ்வளோ தூரம் போவான்னு நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம ரெண்டு டார்கெட் வெளியே வந்துட்டு புல் பேக்கில் வந்து போகும்போது கண்டிப்பாக எடுக்கலாம், ஒரு சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்தால். ஓகேங்களா, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு இன்றைக்கி. இன்னொரு விஷயம், மார்க்கெட் செல்லில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொசிஷனாக செல்லில் இருக்குது, பெரிய ட்ரேடர்ஸ் மேலே செல் அடித்து வச்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம சேனலில் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த இடம் வரும்போதெல்லாம் செல் அடிக்கலான்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். 22,050 22,000ன்ற இடம்லாம் வந்தால் ஒரு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு அங்கே வரும்போதெல்லாம் செல் அடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி வந்தால் ஒரு 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறக்கலாம். திருப்பியும் அது இன்றைக்கி வந்தால் இன்றைக்கும் ஒரு 300 பாயிண்ட் இறக்கி விட்டான். 22,000 ஒரு 700 300 பாயிண்ட் 600 பாயிண்ட் இப்போயே கொடுத்துட்டான். வெறும் 200 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு 22,000 எடுத்தால் 170 தான் 180 தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இதுதான் பொசிஷன் ட்ரேடுன்றது. நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும். அழகாக இந்த இடம் வரும்போது தான் செல் அடிச்சுட்டு இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும். நம்ம இன்ட்ராடே மாதிரி டப்புன்னு பார்த்துக்கின்னு செஞ்சிங்கலாம் கட் பண்ணிங்கலாம் இருக்க தேவையில்ல. ஒரு என்ட்ரி எடுத்தோமா விட்டுடலாம், அவ்வளோதான். அது பாருங்கள், திருப்பி அந்த இடம் வந்தால் செல் அடிக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் என்ட்ரி. ஓகேங்களா, ஒரு வாட்டியும் உங்களுக்கு டைம் இருக்குது அழகாக என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. ஓகேங்களா, எவ்வளோ அழகாக பாருங்கள். இன்னும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது மார்க்கெட், நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. நம்ம தான் சொன்னோம்ல கீழே வரைக்கும் அவன் ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை இன்றைக்கி காலையில் எல்லோரும் இது பொசிஷன் ஆக்சுவலாக இது இல்லை, இது இந்த டைமில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது யாருக்குமே தெரியாது. ஆனால் செல் ஆகிறது உறுதி. என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் போட்டுட்டு நம்ம விட்டுற வேண்டியதான் நம்ம வேலை. அவன் எப்போ டார்கெட் எடுப்பான்றது யாருக்குமே தெரியாது. இன்ட்ராடேல இன்னோட நடக்கும். இன்ட்ராடேல இன்றைக்கி இறக்குவான், இல்லைனா நாளைக்கு இறக்குவான், இல்லைனா இன்றைக்கி பை ஆகும் நாளைக்கு இறக்குவான். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேல நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் செல்லு வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி தெளிவாக வந்து 22,000 போட்டு கரெக்டாக வந்துட்டான் செல்லுக்கு. க்ளீனாக கால் வந்து வீக் ஆகிட்டான். மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டு கால் சரியாக ஓப்பனுக்கு கீழே
ஓப்பன் ஆகி இன்சைட் மார்க்கெட்டில் க்ளீனாக ஃபால் ஆகிறான், அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி, அப்போது இவன் க்ளீனாக சப்போர்ட் எடுக்கிறான். அப்போது புட்டுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது, மார்க்கெட்டும் செல்லில் இருக்கிறதுன்னும் போது தெளிவாக நம்ம எடுக்கலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? அதாவது ஒரு பொசிஷனில் ஒரு மிகப்பெரிய என்ட்ரி வருது அப்படின்னா, அந்த இடம் பர்டிகுலர் என்ட்ரி பாயிண்டில் வரும்போது, நான் சொல்கிறது 22,000 இல்லை 22,050 என்ட்ரி பாயிண்டில் வரும்போது, மார்க்கெட் செல் ஆகிற சிச்சுவேஷனில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். பை ஆகிற சிச்சுவேஷனில் இருந்தால் நம்ம எடுக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிட்டும் போகலாம். நம்ம இஷ்டம்தான் அது. செல் ஆகும்போது திருப்பி செல்லுக்கு மாறும்போது எடுக்கலாம். இப்படி தான் ஒரு பொசிஷனில் இருக்கிற என்ட்ரியை இன்ட்ராடேயில் கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க நிறைய ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஒரு பொசிஷனில் ஒரு ட்ரேடை பார்த்து வச்சுருவாங்க. அந்த இடம் வரும்போது அந்த இடத்துல இப்போ ஒரு செல் பார்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த என்ட்ரி மாதிரி அந்த இடம் வரும்போது இன்ட்ராடேயில் செல் ஆகணும். இன்ட்ராடேயில் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, அந்த இண்டிகேட்டரில் செல் இண்டிகேஷன் வந்தால் செல் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சு யூஸ் பண்ணி தான் செல்லு கிடைச்சா மட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செல்லர்ஸோட அட்வான்ஸ் லெவல் நம்மளுக்கு தெரியறதுனால நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு பை செல் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு புட்டில் கரெக்டாக பை கிடச்சிச்சு, அதனால் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் தெளிவாக கிடச்சி தெளிவாக போகிறோம். எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு பாருங்கள், 55,325. சிம்பிளாக ஒரு 200 பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது நேற்றும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், இன்றைக்கும் ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது அந்த பொசிஷன் என்ட்ரியோட வேல்யூ இது தான். ஓகேங்களா? ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் இன்ட்ராடேயில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா செல் கிடைக்கும் போது பண்ணிக்கணும், ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு அவன் எப்படிலாம் ஏமாற்றினா பாருங்கள், இந்த வாரம் ஃபுல்லாக ஏமாற்றினா பாருங்கள். திங்கக்கிழமை பை ஆகிறான், செவ்வாய்க்கிழமை ரேஞ்ச் ஆக்குறான், புதன்கிழமை திருப்பியும் செல் ஆகிறான். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் கீழே டவுன் ஆகுவான் மார்க்கெட்டை. உடனே டக்குன்னெலாம் போயிடாது. ஆனால் சடனாக என்னைங்கன்னா ஒரு நாள் சட்டன்னு இறக்கி விட்ருவோம். இல்லைனா கேப் டவுனில் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே நிற்கும் மார்க்கெட்டு. நம்ம ட்ரேடே எடுக்க முடியாத சூழ்நிலையாகும். ஆனால் பொசிஷனில் இது முன்னாடியே தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த மேலே இடத்துல செல் அடித்து அவங்க பாட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான். அவங்களோட டார்கெட் 1000 பாயிண்ட்டு கீழே வந்தவனை தான் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பொசிஷனுக்கும் இன்ட்ராடேக்கும் உள்ள வித்தியாசம். இதனால தான் பொசிஷன் ட்ரேடர் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இன்ட்ராடே ட்ரேடர் பயந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை பொசிஷனில் ஒரு என்ட்ரியை பார்த்துட்டு இன்ட்ராடேயில் அந்த இடம் வரும்போது இன்ட்ராடேலும் அதே மாதிரி செல் என்ட்ரி வந்தால் எடுப்பாங்க, இல்லைனா பை வந்தால் எடுக்கவே மாட்டாங்க. பை வந்து திருப்பி செல் வரும்போது எடுப்பாங்க. இதை மாதிரிலாம் அவங்களே அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை டிசைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஓப்பன்லேயே உங்களுக்கு பை என்ட்ரி கொடுத்துட்டான் புட்டில். ஓகேங்களா? மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னு ஓப்பன்லேயே சொல்லியாச்சு உங்களுக்கு. ஓப்பன்லேயே க்ளீனாக காட்டிட்டான். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டு கால் வந்து அவனோட ஓப்பன் ப்ரைஸ், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ், அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். அவனை நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோன்னு அப்போ எல்லாருக்குமே தெரியும். புட்டு தான் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே எல்லாமே மாறலாம். அப்போ அவனை தானே நம்ம எடுக்கணும். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். இதே வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணி செகண்ட் ஹாஃபில் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம எதை வேணால் எடுப்போம். இன்ட்ராடேயில் எது வந்தாலும் எடுத்துகிட்டு நம்ம 15 பாயிண்ட் தானே டக்குன்னு எடுத்துகிட்டு மாறி போனோமோ. ஓகேங்களா? ஆனால் சில பேர் பொசிஷனாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ட்ராடேயில் செல் இருக்கா, கரெக்டாக இன்ட்ராடேயில் செல் வரும்போது எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், கஷ்டம் கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம ஒரு வாரம் முன்னாடியே மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நிறைய பேர் இதில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எனக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க, கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ராஃபிட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.